Again, most requested video. என்னோட லூசிட் ட்ரேடிங் பே அவுட்டை நான் டைரெக்டாக இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் ப்ராசஸ் சொல்கிறேன். லூசிட் ட்ரேடிங்லேருந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒர்க் மார்க்கெட் வழியாக எப்படி வாங்குறது, ப்ளஸ் ஒர்க் மார்க்கெட் வழியாக இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா எப்படி டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ ஆன் லூசிட் ட்ரேடிங் பே அவுட் டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட், ஃபுல் ஒர்க் மார்க்கெட் ப்ராசஸ் ப்ளஸ் டாக்ஸேஷன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஸ்ட் எல்லாருமே ஆல்ரெடி நான் போட்டிருந்த இந்த ரைஸ் ஒர்க்ஸ் ஜிஎஸ்டி ஐடிஆர் கம்ப்ளீட் கைடு இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே வாங்க. பார்க்காம வந்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸே இல்லை. ஆல்ரெடி போட்டிருந்த இந்த வீடியோவில் எப்படி கரண்ட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ப்ராஃபம் பே அவுட்ஸ்க்கு, அதுக்கு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, அப்புறம் 20 lakhs மேலே நம்ம டர்ன் ஓவர் போனாலுமே நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை, அது ஏன் அதுக்கு எல்யூடி ஃபைல் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அப்புறம் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், 24 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அப்புறம் லீகாலிட்டிஸ், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்னென்னா ரைஸ் ஒர்க்ஸ்க்காக பேசியிருக்கேன். ரைஸ் ஒர்க்ஸ்னால் என்னென்னா இந்த ஃபண்டிங் பிப்ஸ் இந்த மாதிரி சிஎஃப்டி ப்ராஃபார்ம்ஸ் வந்து பேர் எடுக்கிறீங்கன்னா இந்த ரைஸ் ஒர்க்ஸ் வழியாக எடுப்பீங்க. அப்படி ரைஸ் ஒர்க்ஸ் வழியாக எடுக்கும்போது எப்படி டாக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுன்னு நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ரைஸ் ஒர்க்ஸ் வழியாக பண்ணுறோம்ல சேம் ப்ராசஸ் தான், பட் ரைஸ் ஒர்க்ஸுக்கு பதிலாக நமக்கு இங்கே ஒர்க் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. நம்ம ரைஸ் ஒர்க்ஸில் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஏன்னா நம்ம கவுண்டர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அது என்னன்னா ரைஸ் ஒர்க்ஸ் தான். ரைஸ் ஒர்க்ஸ் தான் நமக்கு அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறான். நம்ம அக்ரிமெண்ட் ரைஸ் ஒர்க்ஸ் கிட்ட தான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஒர்க்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துருவான், இன்வாய்ஸ் கொடுத்துருவான், எல்லாமே கொடுத்துருவான். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துச்சு இந்த ப்ராசஸ். பட் ஒர்க் மார்க்கெட் நம்மளோட கவுண்டர் பார்ட்டி கிடையாது. லூசிட் ட்ரேடிங் தான் நம்மளோட கவுண்டர் பார்ட்டி. ஒர்க் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறவன். ஸோ நமக்கு அக்ரிமெண்ட்டு எல்லாமே லூசிட் ட்ரேடிங் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இன்வாய்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த ஒர்க் மார்க்கெட்லேருந்து எடுக்க போகிறோம். நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் லூசிட் ட்ரேடிங்கில் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி பே அவுட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஒர்க் மார்க்கெட்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒர்க் மார்க்கெட்டோட இன்வைட் லிங்க் வரும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒர்க் மார்க்கெட்டில். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ண சொல்லுவோம். இந்த கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் நீங்கள் உங்கள் பேன் கார்டு கொடுத்து அட்ரஸ் எல்லாம் வச்சு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிடணும். ஒன்ஸ் பேன் கார்டெலாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேனேஜ் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ். இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது 3 ஸ்டெப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கும்போது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாக எடுக்கிறீங்களா இல்லை பேபால் வழியாக எடுக்கிறீங்களான்னு கேட்பான். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாக எடுக்கிறேன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்னா செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு டெய்லி பே அவுட் வேணுமா வீக்லி பே அவுட் வேணுமான்னு கேட்பான். விச் மீன்ஸ் டெய்லி பே அவுட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஸ் சூன் அஸ் லூசிட்லேருந்து பே அவுட் வருது அப்படின்னா டெய்லி அந்த பே அவுட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வீக்லி செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வாரத்துக்கு ஒருக்கா தான் ப்ராசஸ் பண்ணுவான். உங்களுக்கு என்னென்னா ஒரு வாரத்தில் 2-3 பே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அவன் பே அவுட்டை ப்ராசஸ் பண்ணிடுவான், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இங்கே நீங்கள் டெய்லியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஒருக்கா தான் நம்ம பே அவுட் எடுக்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு வாரத்துலேயே 10 பே அவுட் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்த்து வாரத்துக்கு ஒருக்கா வாங்கிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லைக் பே அவுட்டுக்குமே சார்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், மினிமம் சார்ஜஸ் இருக்கும், ஓகேவா? இங்கே நீங்கள் டெய்லியோ வீக்லியோ எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டெய்லி செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்னா அவங்க அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். இங்கே கரன்சி யூஎஸ்டி செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூஎஸ்டி செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி உங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. நம்ம எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்குள்ளே வந்துடும். ஜிஎஸ்டி நம்ம 20 lakhs மேலே போனாலும் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ஐஎன்ஆர் கொடுத்துடாதீங்க, யூஎஸ்டி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வயர் ட்ரான்ஸ்ஃபர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். நம்ம சோல் ப்ரொப்ரேட்டராக கரண்ட் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் செட்டிங்ஸ். இதுக்கப்புறம் கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அப்புறம் உங்கள் ஷிஃப்ட் கோடு கேட்கும். இதெல்லாம் நீங்கள் பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். வாங்கி இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் மார்க்கெட்டில் 2 விஷயம் தான். ஒன்று பேன் கார்டு நம்பர் ஆட் பண்ணிக்கணும், டாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கணும். 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிரும். யூ ஆர் ரெடி டு கெட் எ பே அவுட். நெக்ஸ்ட்டு மேனேஜ் ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல்ஸ்ன்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா என்ன,
லூசிட் ட்ரேடிங் வந்து ஒர்க் மார்க்கெட்டுக்கு ஃபண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒர்க் மார்க்கெட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் ப்ராசஸ் பண்ணிடலாமான்னு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு டைம் பே அவுட் நீங்கள் எடுக்கும் போதுமே ஒர்க் மார்க்கெட் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா மேனுவலாக ஒவ்வொரு தடவையுமே ஒர்க் மார்க்கெட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் பே அவுட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். லெஃப்ட் சைடில் கீழே வந்து இயர் டு டேட் கடைசி ஒரு வருஷத்தோட எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குங்கிறத காட்டும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெடி டு வித்ட்ரா. இது என்னன்னா லூசிட்லேருந்து ஒர்க் மார்க்கெட்டுக்கு ஃபண்ட்ஸ் வந்துருச்சு, ஒர்க் மார்க்கெட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகாமல் பெண்டிங் இருக்கும்ல, அந்த ஃபண்ட்ஸ் இந்த இடத்துல காட்டும். ஒன்றா நீங்கள் மேனுவலாக ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் போட்டு வச்சுக்கலாம். ஒன்ஸ் ஒர்க் மார்க்கெட் வந்தோடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவான் உங்களோட பே அவுட்ஸை. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒர்க் மார்க்கெட்டோட பேசிக் ப்ராசஸ். இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒர்க் மார்க்கெட் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிங்குள்ளே போகலாம். இப்போது பேங்க்கில் மெயினாக கேட்குற விஷயம் என்னென்னா அக்ரிமெண்ட் கேட்பாங்க, ஆர்பிஐ பர்பஸ் கோட் கேட்பாங்க, அண்ட் இன்வாய்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இந்த 3 தான் மெயினாக கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் இந்த ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதே மாதிரி பே அவுட் ஓவர் டைம் வரும்போதுமே அக்ரிமெண்ட்னு ஒன்று வேணும். உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட்டை பேங்க்கார கேட்பான். இந்த அக்ரிமெண்ட்டு ரைஸ் ஒர்க்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஒர்க்ஸ் தான் நமக்கு கவுண்டர் பார்ட்டி. பேமெண்ட் ரைஸ் ஒர்க்ஸ்லேருந்து வர மாதிரி தான் நமக்கு ரைஸ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அதுலேருந்து நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இங்கே பேமெண்ட்டு ஒர்க் மார்க்கெட் கிட்டேருந்து வர்ற மாதிரி கிடையாது. இது எப்படின்னா லூசிட் கிட்டேருந்து ஒர்க் மார்க்கெட் வழியாக வருது. ஸோ இந்த லூசிட் தான் கவுண்டர் பார்ட்டி நம்ம லூசிட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஒர்க் மார்க்கெட் வந்து சும்மா ஒரு பேயிங் ஏஜென்ட் தான் நமக்கு. ஸோ அக்ரிமெண்ட்டுங்கிறது நமக்கு லூசிட் ட்ரேடிங்லேருந்து வரும். இந்த அக்ரிமெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா லூசிட் நீங்கள் சேலஞ்ச் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்ஸில் $3,000 நீங்கள் டார்கெட் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு மூவ் டு ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டி இந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்கன்னு அப்படின்னு காட்டும். அப்படி காட்டும் போதே அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் என்ன மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போர்ட் இருக்குல்ல, சப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். எனக்கு ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணிட்டுலாம் இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல வரும் கான்டாக்ட்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். இதில் வந்து ஹேவ் அ கொஸ்டின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் மீ வித் அன் ஏஜென்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக என்னென்னா உங்களை இந்த ஏஐலேருந்து ஒரு ரியல் பர்சனுக்கு உங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஹியூமன் ஏஜென்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ப்ரீஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த இடத்துல என்னென்னா பேங்கிங் பர்பஸ்க்காக எனக்கு நான் சைன் பண்ண அக்ரிமெண்ட் வேணும், ஃபண்டட் அக்கௌண்ட் நான் மூவ் ஆகும்போது நான் வந்து அக்செப்ட் பண்ண அக்ரிமெண்ட் எனக்கு கொடுங்க நீங்கள் டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இப்படி மெயிலில் கொடுத்துருவான் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன், உங்களுக்கு இங்கே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் லூசிட் ட்ரேடிங், see the attached agreement இருக்கா, இந்த அக்ரிமெண்ட்டு உங்களுக்கு மெயிலில் கொடுத்துருவான். இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் நமக்கு பேங்கிங் பர்பஸ்க்காக தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே சில டைம் கேட்பாங்க, அப்படி இல்லைனாலுமே ஒவ்வொரு பே அவுட்டுக்குமே கேட்பாங்க. எனக்குலாம் ஒவ்வொரு பே அவுட்டுக்குமே கேட்குறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரியல் ட்ரேடிங் நடக்கலை, சிமுலேட்டட் ட்ரேடிங் தான் நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் முக்கியம்னா ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிமுலேட்டட் ட்ரேடிங் நடக்கிறதுனால தான் இட்ஸ் கம்ப்ளீட்லி லீகல் இன் இந்தியா. ஏன்னா ரியலாக போய் யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, ரியலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் போய் வாங்கல, நீங்கள் சிஎஃப்டிலாம் ட்ரை பண்ணல. இங்கே வந்து சிமுலேட்டட் ட்ரேடிங் நடக்குது, டெமோ ட்ரேடிங் மாதிரி தான் நடக்குது. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன மெயின் கிளாஸ் வந்து நமக்கு பேங்கிங் பர்பஸுக்கு தேவைப்படுங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பே அவுட் வரும்போது என்ன ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறேன். இது வந்து என் பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்க ப்ராசஸ். இதே தான் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் சிமிலராக இருக்கும், சின்ன சேஞ்சஸ் மேபி வரலாம். ஸோ ஒவ்வொரு பே அவுட் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போதும் ஃபண்டிங் வெப்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, லூசிட்லேருந்து வந்தாலும் சரி, எனக்கு பேங்க்லேருந்து கால் வரும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்லேருந்து ஒரு பேமெண்ட் வந்திருக்கு, யூஎஸ்டி ரிமிட் வந்திருக்கு, இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மெயில் ஃபார்மேட் தான் இது. இந்த மெயில் ஃபார்மேட்டில் நான் வந்து அவன் பேங்க் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் வருது ப்ளஸ் எஃப்ஐஆர்சின்னு ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுவேன். இந்த எஃப்ஐஆர்சிங்கிறது என்னது அப்படிங்கிறது நான் போன அந்த ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த எஃப்ஐஆர்சிங்கிறது நமக்கு வேணும், அது டாக்ஸ் பர்பஸுக்கு தேவைப்படும். அந்த எஃப்ஐஆர்சி தான் நமக்கு என்னென்னா ஒரு லீகல் ப்ரூஃப், மணி நமக்கு லீகலாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குங்கிறது ஒரு ப்ரூஃப் அது. ஸோ இதுதான் பேங்க் மெயில் ஃபார்மேட். ஸோ சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிப்போம். சப்ஜெக்டில் இன்டிமேஷன் ஆஃப் இன்கமிங் ஃபாரின் ரிமிட்டன்ஸ் யூஎஸ்டி வயர் எஃப்ஐஆர்சி ரெக்வஸ்ட். எனக்கு ஒரு யூஎஸ்டி பேமெண்ட் வருதுன்னு இன்டிமேட் பண்ணுறோம் பேங்க்குக்கு, ப்ளஸ் எஃப்ஐஆர்சி வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த மெயிலோட கண்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸில் நம்ம பேர், அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்கணும், பிரான்ச்லாம் கொடுத்துடணும்.
ஸோ இந்த மெயில் கண்டென்ட்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பெனிஃபிஷ் டீட்டெயில்ஸ், என் அக்கௌண்ட் நம்பரு, பேர், பிரான்ச் எல்லாம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு ஒரு யூஎஸ்டி ஒயர் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வருது அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கு எனக்கு எஃப்ஐஆர்சியும் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு பேமெண்ட் வருதுன்னு இன்டிமேட் பண்ணுறோம், ப்ளஸ் எஃப்ஐஆர்சி வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்பஸ் ஆஃப் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ், என்ன பர்பஸ்க்கு இந்த பேமெண்ட் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நான் தெளிவாக போட்டிருக்கேன், கிரெடிட் ரிசீவ்ட் எனக்கு வந்த அமௌண்ட்டுங்கிறது சர்வீஸ் ஃபீ பேமெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். ட்ரேடிங் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை, பிகாஸ் அங்கே ரியல் ட்ரேடிங்கே நடக்கலை. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து நான் கிளியராக இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் போட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல ஆர்பிஐ பர்பஸ் கோட், இது வந்து எல்லா பேங்க்கும் கேட்பாங்க. இது வந்து ரைஸ் ஒர்க்ஸ்க்கும் இதே தான், இந்த ஒர்க் மார்க்கெட்டுக்கும் இதே தான். P1006 பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ்ங்கிற பேசிஸில் தான், நேச்சரில் தான் நம்ம இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுறோம். இந்த ஆர்பிஐ பர்பஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் ஃபீ பேமெண்ட் தான் நம்ம வாங்குகிறோம், கன்சல்டிங் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் தான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து அக்ரிமெண்ட். அது என்ன கிளாஸுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஆர்பிஐ பர்பஸ் கோட் P1006 நான் சொல்லியிருந்தேன். நமக்கு வர்ற பே அவுட்ஸ் இன்கம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸாக வரும், ட்ரேடிங் இன்கம் கிடையாது. ஸோ இட்ஸ் லீகல், நல்லா பேசியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி இந்த ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் என்ன நம்ம கிட்டன்னு பார்த்தா அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்டில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரியல் ட்ரேடிங் எதுவுமே நடக்கலை, நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல, ரியல் ஃபியூச்சர்ஸ் நம்ம வாங்கி விற்கலை, எல்லா ட்ரேடிங்குமே சிமுலேட்டட் தான். இந்த இடத்துல நமக்கு வர ப்ராஃபிட்டுங்கிறது சர்வீஸ் ஃபீ, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்கு அவங்க சர்வீஸ் ஃபீ பே பண்ணுறாங்க. இங்கே இன்னுமே என்னென்னா லூசர் அக்ரிமெண்ட்டில் ஜெனரேட்டிங் ட்ரேடிங் டேட்டா ஃபார் யூஎஸ் கம்பெனின்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட் தான் நம்ம அக்ரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சி கிளாஸ் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இங்கே போட்டிருக்கோம் உங்களுக்கு, நோ ஆக்சுவல் ட்ரேடிங் ஆஃப் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் வில் அக்கர் அண்டர் த அரேஞ்ச்மெண்ட் செட் ஃபோர்த் ஹியரின். அப்புறம் வந்து என்னென்னா ஒன்லி பி பேட் ஃபார் த டேட்டா ஜென்ரேட்டட் பை யுவர் ஆக்டிவிட்டி. ஓகேவா, இதோ சர்வீஸாக தான் பண்ணுறோம் நம்ம. இங்கே வந்து ட்ரேடிங்கே வராது இந்த இடத்துல, அக்ரிமெண்ட்டில் தெளிவாக போட்டிருக்கு. இதை நீங்கள் பேங்க்கில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், ட்ரேடிங் இன்கம் கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ் இன்கம்னு இந்த இடத்துல நீங்கள் சொல்லிக்கலாம். அதனால தான் P1006 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரேடிங் இஸ் சிமுலேட்டட், நோ ஆக்சுவல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ட்ரேடுங்கிறது செக்ஷன் 15 போட்டிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 15 செக் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நோ ஆக்சுவல் ட்ரேடிங் நடக்கலை அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டில் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் செக்ஷன் 2C3ல் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்னு போட்டிருக்கோங்களே, எம்ப்ளாயின்னு போட்டிருக்காது, இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராக இருக்கிறனால. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஜிக்கலி லீகலி உங்கள் பர்பஸ் கோட் வந்து பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது சர்வீஸ் இன்கம், ட்ரேடிங் இன்கம் கிடையாது பே அவுட்ஸ்ன்னு சொல்லி. இட்ஸ் சேம் ஃபார் லூசிட் ட்ரேடிங்கும் சரி, நீங்கள் ஃபண்டிங் ட்ரேட் பண்ணி ரைஸ் ஒர்க்ஸ் சொல்லி எடுத்தாலுமே இதே லாஜிக் தான், இதே பர்பஸ் கோடு தான் நமக்கு. இது சிஏ கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களை நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் போன ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை சிஏ வழியாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் வந்து ப்ராப்பராக நீட்டாக பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ பேக் டு மெயில். மெயிலில் நான் சொன்ன மாதிரி ஆர்பிஐ பர்பஸ் கோட் மென்ஷன் பண்ணிடுவீங்க நீங்கள், இதான் மோஸ்ட்லி எல்லா பேங்க்குமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணணும், அப்புறம் அமௌண்ட் மென்ஷன் பண்ணணும். இன்வாய்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ஒர்க் மார்க்கெட்டில் இன்வாய்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒர்க் மார்க்கெட்டில் ரீசெண்டாக எடுத்த பே அவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையே காட்டும், இன்வாய்ஸ் வியூ இன்வாய்ஸ் வரை இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வியூ ஆல் இன்வாய்ஸ் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மெயிலில் நீங்கள் அதெல்லாமே அட்டாச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவ் அட்டாச்ட் ஒர்க் மார்க்கெட் இன்வாய்ஸ், லூசிட் அக்ரிமெண்ட், அப்புறம் ஒரு லெட்டர். இந்த ரெக்வஸ்ட் லெட்டருங்கிறது என்னென்னா சேம், இப்போ இந்த மெயிலில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்கல்ல, இதை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு நீங்கள் கீழே சைன் பண்ணி அந்த லெட்டரையுமே இதில் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மெயிலில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் ரெக்வஸ்ட். அது லெட்டராக கேட்குறான், என் பேங்க் கேட்குறான், உங்கள் பேங்க்லேயே கேட்பாங்களான்னு தெரியாது, பட் கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மெயிலை அப்படியே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு நீங்கள் இசைனே பண்ணிக்கலாம், சைன் பண்ணிவிட்டு அதை அந்த காப்பியும் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். அப்புறம் கீழே ரெக்வஸ்ட்னு போட்டுட்டு நீங்கள் எஃப்ஐஆர்சி ரெக்வஸ்ட் பண்ணிடலாம் அவங்ககிட்ட. ஓகே, ஒன்ஸ் அமௌண்ட் உங்கள் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் எஃப்ஐஆர்சி மெயிலே கொடுத்துருவாங்க.
எனக்கு பேங்க் பக்கத்துலேயே இருக்குது, எனக்கு தெரிஞ்ச பேங்க்னா நான் மெயிலே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஃபிசிக்கல் காப்பியாக தான் நான் வாங்கிட்டு இருக்கேன், மெயில் எனக்கு கொடுக்குறதில்ல. பட் ரொம்ப லாங்காக இருக்கீங்க, உங்கள் பிரான்ச்லேருந்து நீங்கள் ரொம்ப தள்ளி இருக்கீங்க போது நீங்கள் மெயிலே வாங்கிக்கலாம். எஃப்ஐஆர்சி கண்டிப்பாக வேணும். எஃப்ஐஆர்சி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா டேக்ஸ் பர்பஸுக்கு தான் தேவைப்படும். உங்கள் சிஏ கேட்பாங்க, எஃப்ஐஆர்சி வேணும்னு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எகெயின் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த பழைய வீடியோவில் எல்லாமே இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, டாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோ பார்த்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபண்டிங் விப்ஸில் அந்த மாதிரி சிஎஃப்டி ப்ளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நீங்கள் ரைஸ் ஒர்க்ஸ் வழியாக பேமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதே கரண்ட் அக்கௌண்ட்டையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்னா அங்கே ரைஸ் ஒர்க்ஸோட அக்ரிமெண்ட், ரைஸ் ஒர்க்ஸோட இன்வாய்ஸ் வைப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒர்க் மார்க்கெட்டோட இன்வாய்ஸ் வைப்பீங்க, பட் லூசிட் ட்ரேடிங்கோட அக்ரிமெண்ட் வைப்பீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துல. டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி, லீகாலிட்டிஸ் எல்லாமே அப்படியே சேம் லைக் ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான். எகெயின் டாக்ஸேஷனை பற்றி பேச வேண்டியதில்லை, அது பெரிய டாபிக். ஆல்ரெடி நம்ம ரைஸ் ஒர்க்ஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். அதில் டீட்டெயிலாக லீகாலிட்டிஸ் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், ப்ராஃபார்ம் பேஅவுட்ஸ்க்கு ஏன் கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும், சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஜிஎஸ்டி, எல்யூடி, அப்புறம் லீகாலிட்டிஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக அதில் பேசியிருக்கோம். அந்த வீடியோவும் இந்த வீடியோ ஒன்றா சேர்த்திங்கன்னா லூசிட்டில் பே அவுட் உங்களுக்கு எப்படி லீகலாக எடுக்கிறதுங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எகெயின் யாருமே பேசாத டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். மோஸ்ட் ரெக்வஸ்டட் நீங்கள் கேட்குற டாப்பிக்காக எல்லாரும் என்ன கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான முடிஞ்ச சப்போர்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட்ஸ் தான் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 50% மேலே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடர் ஃப்ரெண்டுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லூசிட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுருக்க, கமெண்ட்டில் கேட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எபிசோட் 1 மட்டும்தான் பிகினர் சீரீஸில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் லைக் அப்கமிங் எபிசோட்ஸ் எதுவுமே வரல அந்த சீரீஸ்லான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது கூடிய சீக்கிரம் வந்துடும். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். மீன்வைல் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோஸ் நிறைய பேர் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே, டாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே. ஸோ பிகினர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அந்த சீரீஸ் நான் கம்ப்ளீட்டாக போடுறேன் சீக்கிரம். அண்ட் லூசிட் ட்ரேடிங்கோட டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி 2 எபிசோட் போட்டிருக்கேன். அதில் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ரூல்ஸ் எல்லாமே பேசியிருக்கோம், ட்ரேட் சி டுட்டோரியல் போட்டிருக்கேன், அப்புறம் லூசிட் ட்ரேடிங் எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இன்கேஸ் புதுசாக லூசிட் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. அண்ட் லூசிட் ட்ரேடிங் நீங்கள் சேலஞ்ச் வாங்குறீங்க அப்படின்னா GAJFX கோட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 40% இல்லை 50% ஆஃபர் கிடைக்கும். லெட்ஸ் க்ளோஸ் திஸ் வீடியோ, வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.